ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் 2 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், சூறைக்காற்று காரணமா எந்த ரயில் பாதி வழியில நிறுத்தப்பட்டிருக்கு? இப்ப தற்போதைய நிலவரம் அங்க என்ன? அதாவது தமிழரசன், ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு செல்லும் பாசஞ்சர் ரயில் பாம்பன் அருகே நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது ஏன்னா தனுஷ்கோடி, பாம்பன், மண்டபம் பகுதியில் அதாவது மன்னார் விளைகுடா பகுதியில பலத்த சூறைக்காற்று வீசி வருது. கடந்த ஒரு 2-3 மணி நேரமா வீசிக்கிட்டு இருக்கு. இதனால ரயிலை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. ரயில் பயணிகள்கிட்ட ரயில் எப்போ போகும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவல் அதிகாரிகள் தெரிவிக்காதனால வெளியூர் பயணிகள் ஒரு அச்சத்தோடயே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாலைகள்ல மணல் புழுதி காற்று வீசினால இருசக்கர வாகனங்கள்ல செல்ற வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமம் அடைஞ்சுக்கிட்டு வர்றாங்க. தமிழரசன், ஆனந்தன், இதனால அங்க இருக்கக்கூடிய பயணிகளுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? அவங்க என்ன அவதிகளுக்கு உள்ளாகுறாங்க? அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்க பேசுனீங்களா? அதாவது வெளியூர் பயணிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அதிகாரிகள் எப்ப போகும் என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அதாவது ரயில் நிறுத்தி ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் கடல், அதாவது அதிகமான காற்று வீசனால ரயில நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலே தெரிஞ்சிருக்கு. அதனால எப்போ ரயில் கிளம்பும் அப்படின்னு சொல்லி, அதாவது 2 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து கிளம்பின ரயில் பாம்பன் பாலம் அருகே நிறுத்தி வச்சிருக்காங்க. கடந்த சுமார் ஒரு 3 மணி நேரம் அந்த ரயில் நிறுத்தி வச்சிருக்கனால பயணிகளிடையே ஒரு பீதி ஏற்பட்டிருக்கு. அதாவது ரயில் எப்ப போகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பதில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம கடல் காற்று அதிகமா வீசிக்கொண்டே இருக்கு. ஏன்னா மாலை நேரங்கள்ல மீனவர் பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, மாலை நேரங்கள்ல அந்த காற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழரசன். அதனால அதாவது இயல்பு நிலை திரும்பினா மட்டுமே ரயில இயக்குறதா அதிகாரிகள் மட்டத்துல தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை கிளம்புற ரயிலையுமே தற்காலிகமாக ராமேஸ்வரம் ரயில் நிலையத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க தமிழரசன்.